நம்மளே அல்லான்னு சொன்னால் அல்லாட்டையா நம்ம கேட்கணும். நாம் அல்லா தான், அல்லாஹ் விட்டு வேறையும் தான், ரெண்டுமே தான். நாம் அல்லாவோடு ஒன்றாகவும் இருக்கிறோம், அல்லாவை விட்டு தனியாகவும் இருக்கும். ஜூதுடைய அடிப்படையில் நாம் ஒன்று, காத்துடைய அடிப்படையில் நாம் வேறு வேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் விளங்கியிருந்தாங்க, சைத்தானும் விளங்கியிருந்தான். அதனால தான் சைத்தான் சொன்னால் நீ என்ன வழிகெடுத்தன்னு. நான் வழிகெடுத்தான், தப்பாக ஒருத்தர் வழிகாட்டுறது, செய்ய, திருடு, பொய் சொல்லு, ஏமாத்து இப்படின்னு ஒருத்தர் இன்னத்துக்கு சொல்லி கொடுத்தா அப்போ என்ன சொல்லுவாங்க, இவரை வழிகெடுத்தன்னு. அப்படியே அல்லாஹ் சைத்தானை நீ என் கட்டளைக்கு மாறு செய் அப்படின்னு நல்லா சொன்னானா? சொல்லலையே. பபிமா அகுவைத்தன், நீ என்ன வழிகெடுத்த அப்படின்னா என்ன? சைத்தான் தௌஹீதில் பேசுகிறான். சைத்தானுக்கு அந்த தௌஹீது இருக்குதுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்காதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்மு அதிகமாக, சைத்தானுக்கு இல்மு அதிகமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். சைத்தான் மலக்குகள் கூட்டத்தோடு இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தராத இல்மை ஆதமுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்றான். ஆதமை என்னுடைய கலீஃபாவாக ஆக்குறேன். ஏன் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா கல்விஞானத்தையும் ஆதமுக்கு நான் என்ன செஞ்சேன், கற்றுக் கொடுத்துட்டேன். ஆனால் அவ்வளோ கல்விஞானம் சைத்தானுக்கு இல்லை. ஆனால் சைத்தானே தௌஹீது இருந்துச்சு. அதனால தானே இப்படி சொன்னால், ஒருத்தர் நமக்கு நம்மளை பொய் சொல்ல சொல்கிறாரு, திருட சொல்கிறாரு. அதனால் ஒருத்தர் திருடுறான், போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. அப்போ சொல்லுவான், இவன் தான் என்னை இப்படி கெடுத்து நாசமாக்கிட்டான். நல்லா இருந்தேன் நான், என்னை கெடுத்து இப்போ நான் ஜெயில் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் யார் தான்? இவன் தான். இது நமக்கு புரியுது. ஆனால் அது மாதிரி சைத்தான் என்ன சொல்கிறான், நான் கெட்டு போனதுக்கு காரணம் யாரெல்லாம் நீ தான். அப்போ இது என்ன கெடுத்தது? தௌஹீதில் பேசுகிறான். நான் செஞ்சா அது நீ செஞ்சது மாதிரி தானே. அப்போ சைத்தானுக்கும் தௌஹீது இருந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீது இருந்துச்சு. சைத்தான் விளங்கிட்டு இருந்தான், நீ தானே இருக்கிற, கூட யார் தான் இருக்கிறா? நானா? நீ தானே. அப்போ நான் மாறு செஞ்சா நான் மாறு செய்யல, நீ தான் என்ன மாறு செய்ய வச்ச. அந்த விளக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்காதா? அவங்களும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்காதா, பழத்தை சாப்பிடாதானா சாப்பிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ் கேட்டா அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரப்பனா தலம்னா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து. இப்போ இவங்க தௌஹீது என்ன விட்டுட்டாங்களா? இதுதான் விளங்க வேண்டிய இடம். தன் கெட்ட இடமும் இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆனதுடைய இடமும் இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சைத்தான் மாதிரி யாரை நீ தான் கெடுத்தா சைத்தானா போயிருப்பான். சைத்தானும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி யாரெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு அவன் மலக்குகள் தலைவராக இருந்திருப்பான். எப்படி இருந்திருப்பான்? ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு எல்லா நபிமார்களுக்கும் தகப்பனா இருக்கிறாங்க, மனிதர்களின் தகப்பனா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி மாற்றி பேசுறது என்ன இருக்கும்? அவர்களும் சைத்தானா இருப்பாங்க, இப்லீஸா போயிருப்பாங்க. சொல்றோம், எந்த வஸ்துவும் தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இல்லை. என்ன ஒன்று இருக்குது. அது என்னது? அது வெறும் உருவம், தோற்றம். இருப்பு யாருடையது? மெட்டீரியல் யாரு? மெட்டீரியல் அல்ல. வளையல் இருக்கு, வளையலுடைய அந்த உருவம் வளையலுடையது. அந்த உருவத்துக்கு உருவம் கொடுத்தது எது? தங்கம் இல்லைன்னா வளையலுக்கு உருவம் இல்லை. இப்ப இந்த வளையல் சொந்தமாக தேவை நிறைவேற்றுமா? வளையல் தங்கம் இல்லாமல் தேவை நிறைவேற்றுமா? கையில மாட்டிக்க முடியுமா? தங்கம் இல்லாத வெறும் வளையல் உலகத்துல இல்லை. அப்படி ஒரு வளையல் இருக்குதா? கற்பனையில தான் இருக்கும். வெளியில என்ன பார்க்க முடியுமா? வெறும் வளையலுங்க. இது வெறும் வளையல். இல்ல தங்கமும் சேரல, வெள்ளியும் சேரல, இரும்பும் சேரல, பிளாஸ்டிக்கும் சேரல, இதுவும் சேரல. இது வெறும் வளையலுங்க. அப்படி ஏதாவது வளையல் இருக்கு? அப்படித்தான் இது வெறும் படைப்புங்க, அல்லாஹ் இல்லை. அப்படி ஒரு படைப்பே இல்லை. எல்லா படைப்பும் யாரோட தான் இருக்குது? அல்லாஹ்வோடு தான் இருக்கு. அல்லாஹ் தான் எல்லா படைப்புகளுடைய மெட்டீரியலாக இருக்கிறான், உஜூதாக இருக்கிறான். அப்ப அந்த படைப்புனா என்ன? இப்ப நாமன்னு சொன்னா நம்முடைய நமக்குன்னு சொந்தமானதுன்னு சொன்னா நம்ம உருவம் மட்டும்தான், வேற நமக்கு சொந்தம் இல்லை. அந்த உஜூது தான் நம்மை உருவாக்கிச்சு, இன்னும் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது.